Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பாண்டிச்சேரியில் பிரெஞ்சில் ஒரு ஆர்மி ஒன்று இருக்கு, சூசைட் ஆர்மின்னு பேர். கப்பலை வெடிக்க வைக்கிறேன்னா அவர் உடம்புல பாம்பெல்லாம் கட்டி கப்பலில் இறக்கி விட்டுருவாங்க. சூசைடுக்குன்னே வரணும். அதுக்கெல்லாம் நான் அப்ளிகேஷன் போட்டேன். சாட்சியாகமாக காலில் வைத்துட்டு சரண்டர் ஆகிட்டேன். நான் என்ன வேணாலும் செய்கிறேன், அங்கே மட்டும் அனுப்பிச்சு விட்டுறது. விஜயகாந்த் சார், சத்யராஜ் சார், ரஜினி சார், கமல் சார், இவங்களெல்லாம் விட கொஞ்சம் கீழே மாட்டிட்டேன். நான் விஜய் சார், அஜித் சாருக்கெல்லாம் மேலே மாட்டிட்டேன். திரிசாக மாதிரி நடுவில் மாட்டிட்டேன். நான் தாடி விட்டுருக்கேன்றதை பார்க்கறதுக்கு சத்யராஜ் சார், விஜயகாந்த் சார்லாம் வருவாங்க. சார் என்ன தாடியெல்லாம் விட்டுருக்கேன். தளபதி படம் பண்ணும்போது அதில் மம்முட்டி சாருக்கு இன்னொரு நடிகரை கேட்குறாங்க. அவருக்கு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, டிமாண்ட் கொடுத்து எனக்கு தெரியும் போகும், ஏன் தளபதின்னு வைக்கிறீங்க, தளபதிகள்னு வைங்க. மக்கள் கூட்டத்தை பார்க்க தயங்காதவர் தான் விஜய். இன்னைக்கு சொல்ல முடியாது, ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே சில பேர் என்னுடைய இயலாமையை என்னுடைய இலகிய மனசை பயன்படுத்தி இருக்கலாம். நீங்க டைரக்டர், பெரிய டைரக்டர்னா நான் பெரிய நடிகர்னு மனசுல உங்க மனசுல இருந்தாதான் அந்த கேரக்டர் நீங்க நடிக்க முடியும். சில ஹீரோக்கள் கூட இன்னைக்கு இருக்கிற ஹீரோ கூட நடிக்காதீங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க கிட்ட. அது நீங்க போய் அவங்க கூட எல்லாம் நடிச்சுக்கிட்டு அப்படின்னு எந்த வில்லனை ஏழையா காமிச்சிருக்கீங்க? ஒரு கூலி தொழிலாளி ஒரு வில்லன், ஒரு சாதாரண வேலை செய்கிற ஒரு வில்லன் இப்படி காட்டதே இல்லை. ஸோ நீங்கள் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஒரு பொலிட்டிஷியனாக தான் உங்களை வீட்டுக்கு சாப்பிட வரீங்களான்னு கூட மாட்டாங்க. ஒரு நடிகரை மட்டும்தான் கூப்பிடுவாங்க. சங்கடமாக இருக்கு. இந்த குட்டி பையன் நான் பார்த்துருக்கேன். நான் புனித் ராஜ்குமார், மிஸ்யூ புனித் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் நேர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் பேசணும். இன்டர்வியூஸே உங்கள் ரொம்ப மினிமமாக தான் பார்க்க முடியுது. இன்டர்வியூஸே நீங்கள் நிறைய கொடுக்க மாட்டீங்க. எதனால சார்? ஏதாவது நேரம் குறைவு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. கொடுக்கலாம் அதுக்காக. பட்டு சோஷியல் மீடியா வளர்ந்துருக்கு உண்மைதான். பட்டு நான் ரொம்ப அளவோடு கொடுத்தோம்னா அது அளவோடு பார்ப்பாங்க அப்படின்றக்காக தான். அதுக்கு நேரம் குறைவு தான். அதுக்குன்னு தனி காரணம்லாம் ஒன்றும் கிடையாது. அஃப்கோர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க பார்க்குறேன் சார். கிட்டத்தட்ட 40 வருஷ சினிமா வாழ்க்கை திரும்பி பார்க்கும்போது அந்த ட்ராவல் எப்படி இருக்குது சார்? உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ஹாப்பியில் வர பயமாக இருக்குது. பயம்தான். இன்னும் நம்ம கேரியர் பண்ணணுமே இந்த பயம் ரஜினி சாருக்கு இருக்குது, கமல் சாருக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்கும். இன்னும் ப்ரூவ் பண்ணணும், இன்னும் சாதிக்கணும், இன்னும் ஓடணும். இப்போ என்ன பார்க்குறவங்கெல்லாம், சார் இன்னும் அப்படியே இருக்கீங்களா சார்? இன்னும் ஓட வேண்டிய தூரம் நிறையா இருக்குது சார், இன்னும் நான் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. மற்றவங்களாம் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு ஏஜ் ஒத்துழைக்குதான்னு தெரியாது. பட் நமக்கு இன்னும் போகணுன்ற ஒரு 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 ஜாஸ்தி இருக்கு இல்லையா, பயம்தான் ஜாஸ்தி ஆகுது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்த நேரத்தில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். இவர்னா இவர்னு ஒரு பக்குவலமாக நடிகர்கள் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. எனக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படி தான் இருந்தாங்க, ஒரு ஃபிக்ஸர் ஆர்டிஸ்ட்டு மாதிரி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அது மாறி இருக்குது. இன்றைக்கி ஸோ மச் ஆஃப் காம்படிஷன், ஸோ மச் ஆஃப் ப்ரெஷர். ஸோ இது இவருக்கு தான் கிடைக்கணும்னு நினைக்கும் போது, இவர் இல்லை இன்னொருத்தருன்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இப்போ. ஸோ இதை தாண்டி யார் நம்மவர்னு நினைக்கிறது மக்கள்கிட்ட தான் இருக்குது. காம்படிஷன் ஹெவி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. இந்த இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 30 வருஷம் பின்னாடி போனால் உங்களை இயக்குநர்களோ இல்லை ப்ரொடியூசர்ஸோ உங்களை அணுகிற விதம் இருக்குல்ல, அது இப்போது இளம் இயக்குநர்கள், இப்போ இருக்கிற இந்த 2010க்கு அப்புறம் இருக்கிற இயக்குநர்கள் உங்களை அணுகிற விதம் மாறி இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கேரக்டருக்கு ஆனந்தராஜ் அவர்களை கூப்பிடும்போது அந்த அணுகுமுறைன்றது மாறி இருக்கா? இல்லை. அப்போ ரொம்ப மரியாதையாக நடத்தினாங்க. இப்போ அது இன்னும் மரியாதை கூடி இருக்குது. கூடி தான் இருக்கே தவிர, இன்றைக்கி வர யங்ஸ்டர்ஸு இன்றைக்கி ஒரு 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 செல்ஃபோன் இருந்தால் ஒரு படமே எடுத்துடலாம். ஸோ அவங்களுக்கு நம்மளோட ஜேர்னி தெரியும், நம்மளோட வந்த விதம் தெரியும். இப்போ ரஜினி சார்ட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, கமல் சார்ட்ட இப்போ பிரபு சார்ட்ட, சத்யராஜ் சார்ட்ட, நானும் இப்போ அர்ஜுன் சாரோ, இந்த மாதிரி சில பேர் தான் இருக்கும். அந்த சில பேர் ரொம்ப கௌரவமாக பார்த்துக்கிறாங்க. பொதுவாக தமிழ் சினிமாக்களில் இப்போ வர படங்களில் வில்லன் நடிகர்கள்னாலே கருப்பாக இருப்பாங்க, இல்லைனா தாடி நிறையாவோட இருப்பாங்க அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பாஸ்ட்டில் பிரேக் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சமயத்தில் நீங்கள் வில்லனாக ஆண்டகனிஸ்டாக நடித்த பல படங்களில் தாடி பெருசாக இருக்காது,
ஆனால் நீங்கள் ஒயிட்டாக தான் இருப்பீங்க. அது அந்த கலாச்சாரம் இப்போ டோட்டலாக மாறி இருக்குல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு அது வித்தியாசமாக தெரியுதா? அஃப்கோர்ஸ் எஸ். நான் படிக்கும்போது, நான் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது மதுன்னு ஒரு கேரக்டர் என் கூட படித்தார், என் ஸ்டூடெண்ட் தான். சிவராஜ்குமார், நானும் அவர்லாம் கிளாஸ்மேட்ஸ் தான். அது தெலுங்குடைய அங்கே படித்த சில பேர் ஞாபகத்தில் இருக்கு எனக்கு. சிவராஜ்குமார், நான், அப்புறம் சுந்தரேசன் ஒருத்தர், சுந்தர்னு ஒருத்தர், அப்புறம் மதுன்னு ஒருத்தர், அப்புறம் பிரதீப்னு ஒருத்தர், அப்புறம் கேர்ள்ஸ் ஒரு 5 கேர்ள்ஸ் இருந்தாங்க என்னுடைய செட்டில். பிரீதா, பிரசன்னா, ஸ்மிதா, காவேரி, ஹேமா. சார் 5 பேரையும் கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கீங்க சார். பொம்பளை 2 எல்லாம் ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். ஆம்பளை பேர் அவெல்லாம் சொன்னேன் ஃபஸ்ட்டுங்களுக்கு. ஸோ கூட படித்தவங்க ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு. அதனால் இதில் ஒரே ஒரு கேர்ளை மட்டும் நான் திரும்ப ஏரோஸ்டரை பார்த்தேன். பிரசன், நான் ஒரு கேர்ள் பார்த்தேன், அவன் நல்லா இப்போ அர்ச்சனா மாதிரி ரொம்ப நல்ல கேர்ள். அவன் மட்டும் ஏரோஸ்டரை பார்த்தேன், நான் ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தேன். அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க, ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க என்ன. வாஸ் கிரேட். ஸோ தாடி வளர்க்குற விஷயங்கள் பார்த்தோன்னா அந்த மது பற்றி பேசினேன்ல, அவர் தாடியோடு தான் வருவார். இன்றைக்கி நினச்சா கூட மதுன்னு ஒருத்தர் நல்ல ஹைட்டு, நல்லா இருப்பார், நல்ல ஸ்லிம்மாக இருப்பார். இன்றைக்கி கூட அவர் மாதிரி ஒரு வில்லன் நான் பார்க்கல. வில்லனுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு முகம். ஒரு ஹீரோ கூட பண்ணலாம், ஆனால் பட் வில்லனுக்கு ரொம்ப ஆப்டாக இருப்பார். வாஸ் கிரேட். ரொம்ப ரொம்ப லைஸ் அவரை பார்த்தேன். அப்புறம் ஜெயராமன் ஒருத்தர் இருந்தார். இதில் வந்து கெஸ்ட் லெக்சரராக வருவாங்க நிறைய பேர், செலக்ட் பண்ண வருவாங்கல்ல, ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வரும்போது தான் காமெடியாக இருக்கும். முதட்டெல்லாம் ரெட் ஆக்கிக்கிட்டு, பவுடர்லாம் கிடச்ச பவுடர் எடுத்து அப்பிக்கிட்டு உட்காந்துட்டு நேரம் உட்காந்துட்டுலாம் ஸ்டடியாக உட்காந்துட்டு நம்மக்கிட்ட கை காட்டுவாங்கன்னு பார்த்தா யாருமே கை காட்ட மாட்டாங்க, ஒருத்தருமே கை காட்ட. சிவராஜ்குமார், நீ ராஜ்குமாரோட பையன், நீ வந்துடுவேன் அப்படின்னு. நீ இவர் சோன்சோ பையன் வந்துடுவேன், சோன்சோ நீ நல்லா இருக்க, நல்லா வந்துடுவேன். உங்கள் செட் யாரா சார்? சிவராஜ்குமார் சார் இல்லை? சிவராஜ்குமாருக்கு அப்புறம் யாருமே வரல. சிவராஜ்குமார் நானும் தான் ஒரே செட்டப் பண்ணிச்சோம். வி ஆர் வெரி வெரி க்ளோஸ். நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கோம். அஃப்கோர்ஸ் அவருடைய படம் வந்து கன்னட படம் ஒன்று பண்ணேன் நான், ராஜான்னு ஒரு கன்னட படம். அந்த படம் நான் பண்ணேன், நானும் அவரும் தான் அந்த படம் ஆக்ட் பண்ணோம். ரொம்ப நல்ல படம். அஃப்கோர்ஸ் நடிகர் சங்கம் இருக்கு இல்லையா, இப்போ நடிகர் சங்கம் வந்து இடித்து கட்டுறதுக்கு ஃபவுண்டர்ஸ் இருந்தாங்க. ஃபவுண்டர்ஸ் ஒரு 5 பேர் நினைக்கிறேன். இப்போ புரட்சித் தலைவர், நடிகர் திலகம், என்டி ராமாராவ் சார், பிரேம் நசீர் சார், ராஜ்குமார் சார் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ நினைக்கிறேன். அவங்க தான் வந்து அந்த ஃபவுண்டர்ஸ், பில்டிங்கோட ஃபவுண்டர்ஸ். ஸோ இதில் எல்லாருமே தவறிட்டாங்க, ராஜ்குமார் சார் தவிர. அப்பா மட்டும்தான் உயிரோடு இருக்கார். ராஜ்குமார் சார் வந்து அவர்கிட்ட சைன் வாங்கணும். அப்போ நடிகர் சங்கத்தில் என்ன பண்ண, விஜயகாந்த் சார் என்ன பண்ணார், ஆனந்தராஜ் கரெக்டாக இருக்கும், போய் ஆனந்தராஜ் வாங்கிட்டு. ஏன்னா அவர் ஆல்ரெடி தெரியும் எனக்கு ரொம்ப பழக்கம், அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன், நல்ல பழக்கம்னு இவருக்கு தெரியும். அதனால் இவர் போய் வாங்கிட்டு வரட்டும் அப்படின்ட்டு. நான் ஒரு 3 நாள் கழிச்சு போய் சைன் வாங்கிட்டு வந்தேன். அந்த ஃபுட்டேஜில் என்கிட்ட இருக்குது. அதை புனித் ராஜ்குமாரோடைய குழந்தை ஓடிட்டு இருப்பார். சங்கடமாக இருக்குது. வந்து ரொம்ப குட்டி பையன் நான் பார்த்துருக்கேன் நான், புனித் ராஜ்குமார். ஐ மிஸ் யூ புனித். நீங்கள் வந்து சப்போஸ் இது சொல்கிறத வந்து சிவராஜ்குமார் கேட்டானா ஃபீல் பண்ணிவிடுவான். அவன் ஞாபகமே படுத்தக்கூடாதுன்னு அவர் ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்காரு. அவர் வந்து தம்பியை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடாது யாருமே, சொன்னால் டக்குன்னு ஃபீல் ஆகிடுவார் அவர். அதனால் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அந்த மாதிரி தான். இப்போ கூட ரீசெண்ட் டேஸ் கூட பேசினேன் சிவராஜ்குமார்கிட்ட. குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஓகே. ஸோ அதனால் தாடி பற்றி அது நான் ஹீரோ பண்ணும்போது தாடி வளர்த்துருக்கேன். நான் தாடி விட்டுருக்கேன்றதை பார்க்குறதுக்கு சத்யராஜ் சார், விஜயகாந்த் சார்லாம் வருவாங்க. என்ன தாடியெல்லாம் விட்டுருக்கேன், இது வரைக்கும் யார்ட்டும் சொன்னதில்லை. இப்போ சொல்கிறேன். விஜயகாந்த் சார், சத்யராஜ் சார், ரஜினி சார், கமல் சார், பிரபு சார், இவங்களெல்லாம் விட ஒரு கொஞ்சம் கீழே மாட்டிட்டேன் நான். விஜய் சார், அஜித் சாருக்கெல்லாம் மேலே மாட்டிட்டேன். திரிசாக்கு மாதிரி நடுவில் மாட்டிட்டு நான் பட்ட கஷ்டம் இருக்கு. ஸோ நான் வந்து சின்ன வயசுலேயே நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அஃப்கோர்ஸ் இது உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, பரதன் ஒரு படம், காயல்னு ஹிந்தி படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, சனி டயால் படம். சனி டயால் இங்கே வந்து எஸ்டி பாலசுப்ரமணியம் பண்ண கேரக்டர் வந்து அங்கே ஒருத்தர் பண்ணார். இங்கே வந்து பானுப்பிரியா பண்ண கேட்டாங்க, மீனாட்சி சாஸ்திரி பண்ணாங்க. நல்லா அது. அதில் வில்லன் பண்ணது யாருன்னு கேட்டால், அங்கே பண்ணது அம்பரீஷ் புரி, இங்கே பண்ணது யாருன்னா நான்.
அப்போ அம்பரீஷ் புரி சாருக்கு ஒரு 55 வயசு இருக்கும். 55 வயசுக்கு இருக்கும் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. எனக்கு பார்த்தா 20 வயசு கூட ஆகலை. ஸோ நான் இங்கே நடிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கெட்டப்லாம் போட்டு பரதன் ஒரு படம். எனக்கு என்ன ஹார்ட்லி 25 கூட இருக்க வாய்ப்பு இல்லை, இன்னும் கம்மியாக தான் இருக்கும் எனக்கு. ஸோ அந்த படம் நான் நடிச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி அப்புறம் இந்த ஹீரோ பண்ணுறப்ப நான் தாடியெலாம் வச்சுருந்தேன். ஹீரோ பண்ணி என்ன விஜயகாந்த் சார் வந்து ஒரு அன்பாக ஒரு எனக்கு ஒரு கட்டளை இட்டார். நீ திரும்ப வில்லன் படம் என் கூட தான் பண்ணணும் ஆனந்தராஜ் அப்படின்னாரு. ஸோ அந்த படம் தான் வந்து ராஜதுரைன்னு ஒரு படம். ஸோ அதில் வந்து டைட்டிலே போடுவாங்க, தனி காடுத மீண்டும் வில்லனாக ஆனந்தராஜன் போடுவாங்க. ஸோ அதில் தாடிலாம் ஒட்டிட்டு, தாடி ஒட்டி மீசை மட்டும் நான் வளர்த்துட்டேன். ஸோ தாடிலாம் ஒட்டி வளர்த்து பண்ணியிருக்கேன். ஸோ தாடிக்கு நமக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. பாண்டிச்சேரியிலேருந்து உங்களோட இந்த ட்ராவல் சென்னைக்கு எப்படி சார் ஆரம்பிச்சது? எதனால் சினிமா? நான் நிறைய விஷயங்களுக்கு போட்டேன், நிறைய அப்ளிகேஷன் போட்டேன். பாடி ஃபிட்டாக இருந்ததால் வர சொல்லிட்டாங்க, எல்லாம் செலக்டட். பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சில் ஒரு ஆர்மி ஒன்று இருக்குது, சூசைட் ஆர்மின்னு பேர். பாண்டிச்சேரியில் அது ஃப்ரெஞ்சில். அதுக்கு போட்ட உடனே அது வந்து ஃபியூ தான் இப்போ சூசைட் ஆர்மி தான் பேர். சார் அப்படின்னா சார் சூசைட் ஆர்மினா ஆர்மியிலே ஃப்ரண்ட்டில் நிற்க வைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கப்பலை வெடிக்க வைக்கிறேன்னா அவர் உடம்புல பாம்பெல்லாம் கட்டி கப்பலில் இறக்கி விட்டுருவாங்க. சூசைடுக்குன்னே வரணும். அதுக்கெல்லாம் நான் அப்ளிகேஷன் போட்டேன். ஸோ எல்லாம் பாடி ஃபிட் ஆகுதுன்னு வர சொல்லிட்டாங்க. எப்படி அந்த தைரியம் வந்துச்சு? ஏதோ ஒரு குருட்டு போக்கில் அந்த ஏஜில் ஒரு வீரம் ஒன்று வரும் இல்லைங்களா அவங்களுக்கு. அப்போல்லாம் தேவையில்லாத ப்ரூஸ்லி படத்தெல்லாம் பார்த்து நம்மளை ப்ரூஸ்லி நடிச்சுக்கிட்டு இடிச்சிட்டு போகிறது, உரசிட்டு போகிறது, அப்புறம் பார்த்தா அவன்கிட்ட அடி வாங்கிட்டு நிற்கிறது, அப்புறம் திருப்பி நம்ம அவனை அடிக்கிறது. நீங்கள் அடி வாங்கிட்டீங்களா? இல்லை, நான் அடிச்சிருக்கேன். ஓகே. அது இன்ஸ்டியூட் வரைக்கும் தொடர்ந்தது வைக்கல. அது வந்து ஆபாவானன் அரவிந்த் ராஜெல்லாம் என்னை ரேக் பண்ணியிருக்காங்க, அது அடித்ததுக்காக தான். ஸோ நாங்கள் இன்ஸ்டியூட் போனது ஒரு பெரிய கதை. நான் பாண்டிச்சேரியிலேருந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்காக போட்ட உடனே வீட்டில் பார்த்தாங்க, பிடிச்சிருச்சு, இது நடிப்புக்கான விஷயம் தானே, பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு விட்டாங்க. அவ்வளோ இருக்குது. நிறைய பேர் வந்து சினிமானா பயப்படுவாங்க. இவங்க வந்து நான் போட்டதெல்லாம் பார்த்துட்டு இது பெட்டராக இருக்குன்னு பலருக்கு, சரி இது நடிப்பு தானே பரவாயில்ல, உயிரை விடுற விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, போட்டுன்னு வச்சு விட்டாங்க பலர். ஸோ நான் வந்து இங்கே சென்னையில் வந்து இறங்கிட்டு நான் வந்து அப்போ தான் ராஜ்குமாரோட மகன் படிக்கிறாரு, இவர் படிக்கிறாரு, அவர் படிக்கிறாருன்னு சொன்னாங்க. பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டே நானும் இந்த கேமரா பன்னீர் இருக்கார்ல, பன்னீர்செல்வம் தரணி, டைரக்டர் தரணி இருக்கார்ல, அவர் பேர் ரமணி, அவர் தரணின்னு அப்போ ரமணின்னு தான் கூடுவோம். ரமணி 3 பேரும் தான் ஒன்றா போகிறோம், ஒரு நடிகர், ஒரு கேமராமேன், ஒரு டைரக்டர். ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு எல்லாம் ப்ராப்பராக ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப பாண்டிச்சேரி ஓடி போயிட்டு என் அம்மா அப்பாட்ட சாட்சியாகமாக காலில் வைத்துட்டு சரண்டர் ஆகிட்டு, நான் என்ன வேணாலும் செய்கிறேன், அங்கே மட்டும் அனுப்பிச்சி விட்டுறது, சினிமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சினிமா வேணான்னா படிக்க வேணாம். அது அங்கே சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது, எதுக்கு நாங்கள் அமுச்சு விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க கூட யாரெல்லாம் படிக்கிறாங்க தெரியுமா, நடிகர் ராஜ்குமாரோட பையன் படிக்கிறாரு அப்படின்னு. சார் அவர் படித்தா படிக்கிட்டு என்னையே போட்டு படுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் வேணான்னு விட்டுட்டேன். அப்புறம் ஒரு நாள் வந்து என்னுடைய தாயார் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, நீ வந்து சாதிக்கணும் அப்படின்னா சில விஷயத்தில் தியாகம் பண்ணி தான் ஆகணும். அப்போது ஒரு நாள் விடிய கிளம்புற கிளம்புனேன்னா அந்த ஆனந்தராய் தான் இன்றைக்கி பார்க்குறீங்க நீங்கள். யார்கிட்டையும் சொல்லாத. ஆமாம், யாருக்கும் சொல்லாமல் நான் அம்மா மட்டும் எழுப்பி நான் சென்னை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கு சொன்னேன் அப்படிருக்கேன், நான் சென்னை போகிறேன், நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஜாயின் பண்ணதான். நீங்கள் அந்த 4 மணிக்கு நான் கிளம்பி வந்தேன்னு சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடி ஓடி வந்துட்டீங்க சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு, இந்த படிப்பே வேணாம்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டீங்க. அந்த இடப்பட்ட நாள் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்களா, நீங்கள் தயவு செஞ்சு போய் படிங்க அப்படின்றது, இல்லை நீங்கள் என்ன முடிவோடு இருந்தீங்க? இல்லை, நான் என்ன கொடுத்தாலும் செய்யலான்னு முடிக்காதுட்டேன். ஆனால் இது மட்டும் வேணாம். ஆமாம், இது மட்டும் வேணாம், எனக்கு படிக்க மட்டும் அமைச்சிடாதீங்க, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எனக்கு வந்து இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் வந்து நான் வந்து அப்புறம் என் தாயார் கொடுத்த அட்வைஸ் வந்து வேல்யூபிளாக இருந்துச்சு. எல்லாருடைய மாற்றங்களுக்கு ஒரு மாற்றம் ஒன்று வரும் இல்லைங்களா. ஸோ அது என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து
நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தது. சார் இந்த ஆர்மியில் இந்த சூசைட் ஸ்குவாட் அந்த மாதிரி நிறைய விஷயம், அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபிசிக் ஏற்ற மாதிரியான நிறைய ஜாப் தேடி போனீங்க. அதுக்கப்புறம் தான் சினிமா சூஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சினிமா வேணான்னு பண்ணிட்டீங்க. அந்த சாய்ஸஸில் ஏன் சினிமா வந்துச்சு சார்? எதனால் சினிமா? நீங்கள் பார்த்த படங்கள் உங்களை வந்து ஆச்சரியப்படுத்துச்சா? அது படிப்பு இல்லாததான், வேற படிப்புக்கு நமக்கு ரொம்ப தூரம். அதனால் ஸோ இது வந்து என்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலையாக இருக்கணுன்ற மாதிரி நான் யோசித்தேன். ஸோ அது வந்து நான் அஃப்கோர்ஸ் தந்தி டிவியில் தான் அந்த விளம்பரம் பார்த்து நான் அப்ளிகேஷன் போட்டேன். ஸோ அது வந்து நடிப்பு இதுதான், இது இவருடைய ப்ரொஃபஷன் இதுவாக தான் இருக்கணும் அப்படி கூட எழுதியிருக்கலாம் ஆண்டவன் நமக்கு. ஸோ அதனால் வந்து ஐ பிகம் ஆக்டர். ஸோ ஐ ப்ரவுட் டு சே ஐம் ஆக்டர். இப்போ கூட நான் மலேசியா போயிருந்தேன் ரீசெண்ட் டேஸில். ஸோ நீங்கள் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஒரு பொலிட்டிஷியனாக தான் உங்களை வந்து வீட்டுக்கு சாப்பிட வரீங்களான்னு கூட மாட்டாங்க, ஒரு நடிகரை மட்டும்தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த பெருமைக்குரிய மனிதராக நம்ம இருக்கோன்றதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி எனக்கு. ஸோ வரீங்களா, சாப்பிட வரீங்களா, வாங்க ஒரு கிளாஸ் காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நம்மளை மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ அந்த பெருமையை நமக்கு இருக்குது இல்லையா? அந்த சமயத்தில் வந்து அந்த கான்டாக்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபோன் எதுவுமே இருக்காது, ஃபோட்டோஸ் தான் நிறைய பேர் போய் நிறைய டேரக்டர்ஸ்கிட்ட போய் கொடுப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் இருக்கும். ஃபிலிம் இன்ஸ்டியூட் நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே எத்தனை டிரெக்டர்ஸ் ஆஃபீஸ், ப்ரொடியூசர் ஆஃபீஸ் போயிருக்கீங்க? இல்லை உங்களுக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சோன்னே ஈஸியாக வாய்ப்புகள் கிடைக்கும்? ரொம்ப குறைவு. ஹார்ட்ஸ் கிரேஸ் அதான் சொல்லலாம், இது எழுதியிருந்துன்னு சொல்லலாம். நான் இதுக்குன்னே படைக்கப்பட்ட ஒரு மனிதன் மாதிரி ஆகிட்டேன். ஸோ நான் வந்து இன்ஸ்டியூட்டில் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே இப்படியே ஒரு 4-5 ஒரு 10 கார் நிற்கும். இது இந்த டேரக்டரோட கம்பெனி காரு, இந்த டேரக்டரோட காரு, இதில் ஏறுறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு வெளியே வந்து அப்படி பார்த்தோம்னா வெறும் மாடாக மேய்ச்சிட்டு இருக்குது, வெறும் பொட்டல் காடாக சின்னடா இது அப்படின்னு. ஏன்னா வெறும் பொட்டல் காடாக இருக்கு, வண்டி எதுவும் நிற்கலை. திரும்ப தேடுதல் படம் தான். நம்ம படிச்சிருக்கோன்றது ஒரு பின்னால் ஒரு பட்டம் இருக்குமே தவிர பட் தேடுதல் வேட்டு தான். அந்த ஃபோட்டோஸ் நீங்களும் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கீங்களா சார்? இல்லை, ஏவிஎம் படம் பண்ணும்போது தாய்மேலானேன்னு ஒரு படம் பண்ணும்போது என்ன ஒரு அப்போ வந்து ஆடிஷன் மாதிரி தான். அப்போ இன்டர்வியூ சொல்லுவாங்க, இப்போ ஆடிஷன் சொல்லுவாங்க. அப்போ இன்டர்வியூ மாதிரி தான் வந்து கூட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எப்படி பார்த்தார் சரவணன் சார். பார்த்துட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணார், இவர் யார் தெரியுதா அப்படின்னு கேட்டார். நான் தெரியலீங்களே அப்படின்னு. அவர் தான் திருலவசதர், ஏசி திருலவசதர் அப்படின்னு ஓடி போய் காலத்தொட்டு கூப்பிட்டு, ஐயா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. இது எப்படி இருக்கும் அப்படின்னு அவரும் டேரக்டரும் பார்க்குறாரு, இவரும் பார்க்குறாரு. சரவணன் சார் பார்த்துட்டு இது ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு. நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். கிளம்பின உடனே சரவணன் சார் வந்து அவன் சொன்னது எதாவது ஹர்ட் ஆகிடுச்சு அவருக்கு, ஷேவ் பண்ண சொன்னோடனே எதாவது ஃபீல் ஆகிட்டாரா அப்படின்னு. நான் பாட்டு சார் அதே ஆட்டோவில் வந்து ஷேவ் பண்ணிவிட்டு திரும்பி போயிட்டேன், ஷேவெல்லாம் பண்ணிட்டேன். பார்த்தோன்னே அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். சார் நாங்கள் யோசிச்சோம், சொன்ன அவங்ககிட்ட அடப்பட்டிங்க அடிச்சுட்டு வந்துருப்பீங்கன்னு தெரியாது எங்களுக்கு, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஃப்ளோரையே திறந்து விட்டு ஸ்டில் சாரதி சார், ஏவிஎம்மோட சாரதின்னு இருந்தார். அப்போது ஒரு பெரிய அவர் தான் புரட்சியாளரோட எம்ஜிஆருடைய ஆஸ்தான ஃபோட்டோகிராஃபர். சாரதின்னு ஏவிஎம்மோட ஃபோட்டோகிராஃபர். அவரை விட்டு எடுக்க சொன்னார் ஃபோட்டோ. அடுத்த நாள் நான் போகும்போது டேபிள் ஃபுல்லாக ஃபோட்டோ ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு பார்த்துட்ருக்கார். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் கிரேட். அப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன், அன்றைக்கி ரம்ஜான், நல்லா தெரியும் ரம்ஜான் எனக்கு. நான் சொன்னேன், இது ஓகே அப்படின்னா, இந்த கம்பெனி எனக்கு ஓகே அப்படின்னா நான் உன் வீட்டுக்கு லஞ்சுக்கு சாப்பிட வரேன், பிரியாணி சாப்பிட்றதுக்கு வரேன். நான் வரலன்னா நீ தெரிஞ்சுக்கோ, இது எனக்கு ஓகே ஆகலான்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. ஆனால் நான் போயிட்டேன், போய் லஞ்ச் சாப்பிட்டு தடப்பெல்லாம் சாப்பிட்டு செக்கு கொடுத்துட்டு, செக்கு நான் கம்பெனிலேருந்து வாங்கிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாஸ் கிரேட், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ நினச்சா கூட சந்தோஷமாக இருக்குது. ரிஜெக்ட்லாம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இந்த அஃப்கோர்ஸ் எஸ். நான் இப்போ கூட சொல்கிறேன், இப்போ கூட ஒரு 10 கதை கேட்டேன்னா 3 கதை தான் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா 3 வந்து 7 சரியில்லை, இது எல்லா நடிகரும் பண்ணியிருப்பாங்க. ஸ்டில் நமக்கு தேவையான சூஸ் பண்ணுற சில விஷயங்கள் இருக்குல்ல, க்ரைட்டீரியா இருக்கா சார்? ஆமாம், இதில் நம்ம ப்ளே பண்ண முடியும், இதில் நம்ம ஓட முடியும், எல்லாத்தையும் ஒத்துக்கிறது இல்லை. எல்லாமே விட்டு எல்லாமே இவர் போனால் இவர் டேட் கிடைக்கும் உடனே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. நான் என்கிட்ட ஒரு 2 வாரம் இல்லை, 1 வாரம் இல்லை, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன்னு நினச்சா கூட நான் படம் ஒத்துக்க மாட்டேன். ஸோ அதில் ரொம்ப சூஸியாக இருக்கேன். அது முதல்லேருந்தே சூஸியாக இருக்கேன். முதல்ல வந்து பிகினிங்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிகினிங்கில் வந்து எல்லா படமும் நம்ம பண்ணணும், நம்ம தான் இருக்கோம், எல்லா படம் பண்ணணும் ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்போ சில ஹீரோக்கள் கூட இன்றைக்கி இருக்கிற ஹீரோ கூட நடிக்காதீங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க என்கிட்ட.
அது நீங்கள் போய் அவங்க கூடலாம் நடிச்சுக்கிட்டு அப்படின்னு. நான் சொன்னேன், ஏன் நடித்தா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கேன். நடித்தா என்ன இருக்குது சொல்ல முடியாது, இவங்க கூட நாளைக்கு வரலாம், வந்துட்டாங்க இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு பெரிய நடிகராக இருக்காங்க. ஸோ நடிக்காமல் போனதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்குது. ஒரு கேரக்டர் உங்கள்கிட்ட சொல்லிடுறாங்க, நீங்களும் ஓகே சொல்லி அட்வான்ஸ்லாம் வாங்கிடுறீங்க. அதுக்கப்புறம் அது நடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஷூட்டிங் டைமுக்கு முன்னாடி ஒரு நடிக்கிறதுக்குன்னு உங்களுக்கான ஒரு அந்த ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும்ல, அது நீங்கள் எப்படி சார், நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்களா ஆக்டிங்? ஐ டூ ஹோம்ஒர்க். பண்ணுவீங்க? ஹோம்ஒர்க் தான் பண்ணுவேன். நான் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும், இந்த கேரக்டர் இப்படி தான் நடக்கும், இந்த கேரக்டர் இப்படி தான் போவோம், இதை நான் டேரக்டர் அவரும் நானும் ஷேர் பண்ணிக்குவோம். அவருக்கு பிடிச்ச விஷயங்களை என்கிட்ட சொல்லுவார், நான் பிடிச்ச விஷயங்களை அவர்கிட்ட சொல்லுவேன். இது மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி. ஸோ இது அவங்க தான் நான் டேரக்டர்ஸ் எப்படி இருந்தாலும். நான் ஸ்டில் இந்த நிமிஷம் வரைக்கும் காட்ஸ் கிரேஸ் ஒத்துக்கிட்ட விஷயத்த பண்ணாமல் தவிர்த்ததே கிடையாது. ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் தலையே போனாலும் பண்ணி கொடுத்துருவேன். சில பேர் என்னுடைய இயலாமையை வந்து என்னுடைய இலகிய மனசை பயன்படுத்தி இருக்கலாம், அது தெரியல எனக்கு. அப்படியே சார்? இருக்கலாம். ஏமாத்துறது மாதிரி சொல்கிறீங்களா? ஏமாத்துறதுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணிக்கிறது. ஸோ நமக்கு தெரியாது, இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறது. ஸோ அவங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்குமோ அதை பண்ணிக்கிறது. துஷரை கண்டால் தூர விலகுன்ற மாதிரி விலகி நின்றுக்கிறது, அவ்வளோதான். ஹோம்ஒர்க்காக நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க சார்? இப்போது ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுறதும் ஒரு நடிகருக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. நடிக்கிறதுக்கு பல விஷயங்கள் கற்றுக்கணும், பல உலக சினிமாக்கள் பார்க்கணும், பல நடிகர்கள்கிட்ட பேசணும், இல்லைனா வெளியே இருக்கிற பல மனிதர்களை மீட் பண்ணால் அவங்களோட கேரக்டர் நம்ம உள்வாங்கிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஹோம்ஒர்க்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க சார்? நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். பட் மேக்ஸிமம் வில்லன் தான் காட்டுவாங்க. எந்த வில்லனை ஏழையாக காமிச்சிருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும் சினிமா சரித்திரத்தில்? ஒரு கூலி தொழிலாளி ஒரு வில்லன், ஒரு சாதாரண ஒரு 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 சாதாரண வேலை செய்கிற ஒரு வில்லன் இப்படி காட்டதே இல்லை. ராயல் ஃபேமிலி ஒரு பெரிய டான் வில்லன் அப்படி தான் காமிச்சிருக்கணும். நீங்கள் கேட்டிருக்கீங்களா ஏதாவது இயக்குனர்கள்ட்ட? இது அது கேட்கல நான், பட் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கே ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டோம். ஸோ நான் ஒரு சில படங்கள் பண்ணேன், கன்னட படங்கள். ரொம்ப சாதாரணமாக ஒரு மனிதராக, ஒரு சாதாரண மனிதனாக இருப்பேன். இப்போ ஜானான்னு ஒரு கன்னட படம் பண்ணேன், ஜானா ரவிச்சந்திரன் சார் பண்ண படம். அதில் பார்த்தா ரொம்ப நார்மலாக இருக்கும் என் கேரக்டர். ரொம்ப சாதாரணமாக ஒரு கடைக்கு போவேன், ஒரு டீ சாப்பிடுவேன், அப்படியே உட்காருவேன், அப்படியே நடந்து வருவேன், பஸ் பிடிப்பேன். பஸ் பிடிச்சி போனால் அந்த பஸ் ஒரு இடத்துல நிற்கும். அந்த பஸ்ஸு இறங்கினா ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே போவேன். அங்கே போனால் தான் அவர் வில்லன்னு தெரியும். இவர் வில்லன்னு தெரியும். இவர் வந்து அங்கே கிட்டா பண்ணி வச்சுருப்பார் எல்லாரையும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இவர் வந்து உலக நடப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுற விஷயங்களாக இருக்கும். அதே மாதிரி ஐ லவ் இண்டியான்னு ஒரு படம் பண்ணேன் நான். அது நம்ம ரமேஷ் அரவிந்த்னு ஒருத்தர், அரவிந்த் ராஜோட பிரதர், அவர் டைரக்ட் பண்ண படம். ஸோ அது நல்ல படம் தான். அது வந்து என்னென்னா ஒரு வில்லன் கேரக்டர் எப்படி இருக்கும், ஸோ இப்படி போகும் அந்த கேரக்டர் இருக்குன்னு வரும். ஒரு வே ஆஃப் ஜேர்னி இருக்குல்ல, ஸோ அந்த விஷயங்கள் தான். வாட் ஐ ஃபீல், நான் இப்போ சொன்னல எனக்கு இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது, இன்னும் நல்ல கேரக்டர் வரும், ஸோ நல்ல கேரக்டர் வரும் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்போ கூட சில கேரக்டரை பார்த்து என் காதில் புகை வந்திருக்கும். சில கேரக்டர் பார்த்து ஐயோ இதை நம்ம பண்ணியிருக்கலாமே, அடடா இது சூப்பராக இருந்திருக்க, இது நம்மளை கேட்டாங்களே. இப்போ வர படங்களா சார்? இப்போ வர படங்கள் கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கலாம். சில படங்கள் பார்க்கும்போது எனக்கு காதில் புகை வர்ற மாதிரி இருக்கும். ஐயோ இது நம்ம பண்ணியிருக்கலாமே, சூப்பராக இருந்திருக்குமே, இதை நம்ம கேட்டிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனால் பட் எனக்கு தோண விஷயம் அவங்களுக்கு தோணாமல் போனது பெரிய பேட் லக்னு தான் சொல்ல முடியும். ஒரு கனவுன்னு ஒன்று இருந்திருக்கும், இந்த இயக்குநர்கள்ட்ட எப்படியாவது சான்ஸ் வாங்கி ஒரு சின்ன ஃப்ரேமில் ஒரு ஓரத்துலையாவது நம்ம நின்றணும் அப்படின்ற ஒரு. இல்லவே இல்லை. அப்படி எதுவுமே இல்லை. இல்லவே இல்லை. அப்படி என்னை விட ஒரு பெரிய டைரக்டர் என்னை பயன்படுத்திங்க, நான் உங்கள்கிட்ட கற்றுக்க நினைக்கிறேன். ஒரு ஃப்ரேமில் போய் நிற்கணும், எதுக்கு நிற்கணும், ஏன் நிற்கிறோம், இது எதுக்கு நிற்கிறோம், நம்ம எதுக்கு நிற்கிறோம்னு கேட்டதே இல்லை. அதெல்லாம் அப்படி ஒரு எண்ணமே வந்ததே இல்லை எனக்கு. ஸோ ஐ திங்க் நீங்கள் டேரக்டர் பெரிய டேரக்டர்னால் நான் பெரிய நடிகர்னு மனசில் உங்கள் மனசில் இருந்தால் தான் அந்த கேரக்டர் நீங்கள் நடிக்க முடியும். அஃப்கோர்ஸ் மணி சார், ரஜினி சார்லாம் நான் வந்து தளபதி படம் பண்ணும்போது அதில் மம்முட்டி சாருக்கு வந்து இன்னொரு நடிகரை கேட்குறாங்க. அது யாருன்னு அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. மம்முட்டி சார் உங்களுக்கு இன்னொரு நடிகரை கேட்குறாங்க, அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, டிமாண்ட் கொடுத்து எனக்கு தெரியும் இப்போ கூட, ஏன் தளபதின்னு வைக்கிறீங்க, தளபதிகள்னு வைங்களேன் அப்படின்னாரு. அந்த நடிகர் அது சூஸ் பண்ணுறது டைரக்டருடைய விஷயந்தான். அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. இவங்க வந்து மாற்றிட்டு கம்ஃபர்டபுளாக யார் இருக்காங்களோ போட்டு பண்ணிட்டார். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள், சில கான்ஃபிடென்ட் வரும் இல்லை. நானும் ஒரு பெரிய நடிகர் தான், நீங்கள் நடிகராக இருந்தால் நானும் நடிகர் தான், நீங்கள் பெரிய டைரக்டராக இருந்தால் நானும் நடிகர் தான். ஸோ
ஸோ இப்படி வைங்களான்னு இன்ன வரைக்கும் கேட்குறாங்க. இன்றைக்கி புது நடிகர் வர்றதுக்கு காரணமே இருக்கிற நடிகர் தான். இன்றைக்கி டேரக்டர்ஸ் பிகம் ஹீரோஸ் ஆகிறாங்க அப்படின்னா அது உங்கள் கதை சொல்லி இவர்கிட்ட கதை சொல்லி அவர்கிட்ட கதை சொல்லி இவர்கிட்ட கதை சொல்லி எதுவுமே நடக்காமல் காலதாமதமாகி லேட்டாகி இதனால் வர்ற பிரச்சனை தான் அப்படி நான் நினைக்கிறேன். வெதர் இட்ஸ் ட்ரூ ஆர் நாட் எனக்கு தெரியலன்னு. ஒரு பொலிட்டிக்கலுக்குள்ளே போயிட்டீங்க, போனோடனே சினிமான்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? நிறைய மிஸ் பண்ணேன். அந்த வேட்கை ஒன்று இருக்கும்ல, இதுக்கு அடுத்து இதுதான் தெரியும். சினிமாவுக்கு அப்புறம் அரசியல் தான், அதுதான் எண்டு சார். அதுதான் ரூலா சார்? பொதுவாக கேட்குறேன். அதுதான் இருக்கும். நிறைய பேர் நான் பார்க்குறேன் இந்த ஃபேமை பயன்படுத்துறது அதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த மக்கள் என்ன அங்கீகாரம் கொடுக்குறாங்களோ அதை பயன்படுத்துறது அதுவாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அரசியல் கட்சி முடிவு எடுத்தது கரெக்டு தான், கரெக்டான நேரம் தான், எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ எடுத்திருக்க முடிவும் கரெக்டான நேரம் தான், கரெக்டான முடிவு தான். ஸோ அதனால் எல்லாம் போய்ட்டு இப்போ நான் அவே ஃப்ரம் த பார்ட்டி. ஸோ கட்சியை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கேன். எல்லா கட்சியை விட்டும் திரும்ப நீங்கள் கட்சிக்கு போங்க, கட்சிக்கு நீங்கள் வாங்க போங்கன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, வாங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது முடிவெடுக்கிறது நான் தான். ஸோ அது தப்பாக வரலாம், சரியாக வரலாம். இந்த நடிகர்கள் வந்து சினிமாவுக்கு வரதை பற்றி இப்போது விஜய் அவர்கள் வந்து சினிமாவுக்குள்ளே வராருல, இது எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அவங்களும் நல்லது செய்கிறதுக்கு தான் வந்து வராங்க, அதை மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கல்ல. அவருடைய வருகை வந்து எப்படி பார்க்குறீங்க? அரசியல் வருகை அரசியல் வருகை. நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஒரு 3-4 படம் எனக்கு தெரிஞ்சு. நல்ல நண்பரும் கூட எனக்கு. அரசியல் கட்சி வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். அவர் மேலே நம்பிக்கை இருக்கிறதால ஒரு நம்பிக்கை மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னு நினச்சி அவர் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தவரை மக்கள் கூட்டத்தை பார்க்க தயங்காதவர் தான் விஜய். அவர் வந்து இன்றைக்கும் சொல்ல முடியாது, ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவர் சேலம், மதுரை இங்கெல்லாம் போயிருக்கார் விஜய். அங்கே போய் தீபாவளி, பொங்கல் அங்கே தான் கொண்டாடுவார். ஸோ அதனால் அவர் அப்படியே அங்கேருந்து வளர்ந்ததால் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய வருகை எப்படி பார்க்குறீங்க? அவர் உள்ள சினிமா விட்டுட்டு நான் வந்து இதுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளோ தூரம், ஏன்னா நீங்களும் ஒரு அரசியலில் இருந்த அடுத்த கட்டம் அங்கே தான் நான் சொன்னேன். சினிமா புகழுக்கு அப்புறம் அதுதான் அடுத்த கட்டம். இதை வந்து ஆர்எஸ் மனோகரும் அரசியலில் இருந்தார். ஆர்எஸ் மனோகர் இருக்கார்ல, பழைய நடிகர், அவரும் அரசியலில் இருந்தார். புரட்சியாளர் எம்ஜிஆரும் அரசியலில் இருந்தார். 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து இவரையும் அரசியலில் வச்சுருந்தாங்க, அவரையும் அரசியலில் வச்சுருந்தாங்க. இவர் நல்லவர்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவரும் நல்லவர்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான். நயன்தாரா இப்போ கத்திக்கிட்டே இருப்பாங்க, அது வாயில் துணியை வச்சு அடடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா உள்ளே போனால் தண்ணி ஊற்ற மாட்டேங்கிறடா, எவ்வளோ பெரிய டான்ட்ரா. நயன்தாரா கீழே விழுந்துட்டாங்க. அவங்க ஒரு ஸ்டூல் போட உட்கார வச்சுருந்தேன், சிரிச்சு அவங்க விழுந்துட்டாங்க. அந்த ஸ்பாட் எனக்கு ஸ்பான்டனியஸாக ஒரு விஷயம் வரும் இல்லை, ஒரு மைம் பண்ணி காட்டலாம் சொல்லிட்டு தண்டர். Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.